பிசாசு பயங்கரமாக நம்முடைய எண்ணத்தில் அவன் வேலை செய்வான். பாவம் செய்கிறதுக்கு முன்னால் அவன் பாருங்க ரொம்ப கேடி. அவன் பாவம் செய்கிறதுக்கு முன்னால் என்ன சொல்லுவான், செஞ்சுக்கோ பரவாயில்ல சமாளிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, செஞ்சுக்கோ, ஒன்றும் அப்படி ஒன்றும் ஆகிடாது, செஞ்சுக்கலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லி செய்ய வச்சுட்டு அப்புறம் செஞ்ச உடனே என்ன சொல்லுவான், செஞ்சிட்டல போச்சு போ, அவ்வளோதான். செய்கிறதுக்கு முன்னால் செஞ்சுக்கோ பரவாயில்ல, அப்படி ஒன்றும் ஆகிடாது, என்ன பெருசாகிட போகுது, பரவாயில்ல பார்த்துக்கலாம் சமாளிச்சிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் திரும்ப வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சோதிச்சுட்டு விழுந்த உடனே பாவத்தில் செஞ்சல நீ தொலைஞ்சப்போ கேடிங்க. அவன் முதல்ல சோதிப்பான், விழுந்த உடனே குற்றம் சாட்டுவான். கடவுள்கிட்ட நீ வராத, நீ போனால் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு சொல்கிற எந்த சத்தத்தையும் நம்பாதீங்க, எந்த எண்ணத்தையும் நம்பாதீங்க. அவர்கிட்ட வந்தால் போதுங்க, அவர் பார்த்து பாருங்க. இதையும் சொல்லுவான் பிசாசு, சரி உன்னை மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் அவன் இனிமேல் எங்கே உன்னை பயன்படுத்துவார், அதெல்லாம் மறந்துடு. இதோ இந்த கனவுலாம் வச்சுருந்தியே அதெல்லாம் போச்சு காலி, மறந்துடு, ஏதோ ஒரு வாரமாக உட்காந்துக்கோ, அவ்வளோதான். இதெல்லாம் பிசாசு புரட்டுகிற போய் நீங்கள் நம்பாதீங்க. தேவன் உங்களை பயன்படுத்துவார் நான் நம்புகிறேன். வேதம் அப்படி தான் போதிக்குது. வேதம் அவர் அப்படிப்பட்டவர். எங்க மறுதளிக்கிறவங்கள விடுங்க, எல்லாருக்குமே ரொம்ப ஓவர் கிருபை காட்டுறாரு அவர். உண்மை தானே? மறுதளிக்கிறவங்களுக்கு தான் ஓவர் கிருபையா? பயங்கரமாக பாவம் செய்கிறவங்களுக்கு தான் ஓவர் கிருபையா? ஆக்சுவலாக உண்மை என்னன்னா நம்ம எல்லாருமே பயங்கரமான பாவிகள் தான். எல்லாருக்கும் ரொம்ப ஓவர் கிருபை காமிக்கிறாரு. நரகம் போக வேண்டியவர்களுக்கு பரலோகம் மட்டும் கொடுக்காம இந்த வாழ்க்கையில் எவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்து, எவ்வளோ இன்பத்தை கொடுத்து, எவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளும் வாழ ஓவர் கிருபைங்க. எதற்காக தெரியுமா ரட்சித்தார்? எபேசியர் 2 சொல்லுது, வரும் காலங்களில் அவருடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை நமக்கு விளங்க செய்யும்படி தான் நம்மளை ரட்சித்தார். நித்தியமாய் அவருடைய கிருபையை ஓவரா காமிக்கும்படி தான் ரட்சித்தார். அவர் அப்படிப்பட்டவருங்க. அவரை யாருங்க கேள்வி கேட்பா? நீங்க கேள்வி கேட்கறது அவ்வளோ பெரிய ஆளா? கேள்வி கேட்காதீங்க, வாங்க அவர்கிட்ட. ஆனால் மனது போட்டு புரட்டிகிட்டு இருக்கோம். நம்ம சிலர் ரொம்ப பிரில்லியண்ட்டாக யோசிக்கிறாங்கன்னு நினைப்பு. ஒருத்தர் சொல்கிறாங்க, என்னங்க பிரயோஜனம் கடவுள்கிட்ட போய்? என்னங்க இப்படி சொல்கிறீங்க? இல்லைங்க, கடவுள்கிட்ட போனால் அவர் ஏற்றுப்பார், மன்னிச்சிருவார், ஆனால் திரும்ப நான் அதே தப்பை போய் செஞ்சிருவேன் இல்லையா? அப்போ கடவுளுக்கு போய் என்ன பிரயோஜனம்? கடவுள்கிட்ட திரும்ப போய் எப்படி மனது யோசிக்குது பாருங்க, எப்படி ஒரு திரித்து கடவுளுக்கு போகக்கூடாதுன்ற காரணத்தை எப்படி ரொம்ப என்ன கடவுள்கிட்ட போனால் நிச்சயமாக அவர் மன்னிச்சிருவார், ஏற்றுக்கொள்வார், ஆனால் திரும்ப நான் அதே தப்பை தானே செய்ய போகிறேன், ஆகவே அவர்கிட்ட போய் என்ன பிரயோஜனம்? ரொம்ப யோசிக்கிறீங்க நீங்கள். மன்னிச்சிருவார்ன்ற அங்கேயே நிறுத்திக்கோங்க, வந்துடுங்க முதல்ல, வந்துடுங்க. உங்களை விட அவருக்கு தெரியுங்க, உங்கள் அறிவை விட அவர் அறிவு பெருசு, உங்கள் வல்லமை விட அவர் வல்லமை பெருசு. அவர்கிட்ட வந்துருங்க. இல்லைங்க நான் திரும்ப அதே தப்பை தானே செய்ய போகிறேன், அது வந்துருங்க, பார்த்துக்கலாம், வந்துருங்க முதல்ல, நம்புங்க அவரை. ஒன்றும் இல்லைங்க, திரும்ப திரும்ப அவர்கிட்ட வந்தாலே உங்களை மாற்றாமல் விட மாட்டாருங்க. அவரு மாற்றாமல் விட மாட்டார். உங்கள் எண்ணம் சொல்லும், நீ மாற மாட்டேன், நீங்கள் சொல்லுங்க, இல்லை சரி திரும்ப போயிடுறேன், அவ்வளோதான். திரும்ப போயிட்டாலே அவர் மாற்றிடுவார். பேதுருவை மாற்றினவர் உங்களையும் மாற்றாமல் விட மாட்டார். அவரை நம்பினா போதும், அவர்கிட்ட எல்லா ஞானமும், எல்லா பலனும், எல்லா வல்லமையும் எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன போதிக்கணுமோ போதிச்சு, நம்மளை எப்படி நடத்தணுமோ நடத்து, நம்மளை வெற்றிகரமாய் வாழ வைப்பார். எல்லாத்தையும் இந்த சோதனைகள்லாம் மேற்கொண்டு வாழ வைக்க அவர் வல்லவர், நல்லவர். இன்றைக்கு ஒரு திருப்பு முனையா இருக்கட்டும் உங்களுக்கு. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்து நிற்பான் என்று வேதம் சொல்கிறது.